பக்தன் தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, இன்பமானாலும் துன்பமானாலும் அப்பா, எந்த வேளையிலும் உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் அப்பா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லுங்க. எந்த சமயத்திலும் ஆண்டவரே, எந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் இருந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் உம்மிடத்துல சகாயம் பெறவும் அப்பா, தைரியமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை அன்போடு கூட இந்த வேளையில் அழைப்போம். நாம் ஒருமனப்பட்டவர்களாய், ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி கால திருச்சபை விசுவாசிகள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அப்பம் விட்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் ஆராதிக்கிற பிள்ளைகள், வாசிக்கிற சகோதரர்கள் எல்லோரும் அப்பா ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, ஒரு மனதோடு கூட நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொன்னது போல அப்பா, நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. எங்களுடைய கைகள் மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம் என்று சொல்லுவோமே. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, பெருமழை போலவே என் மேல் ஆவியை ஊற்றும், வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும், வாரும் தூய ஆவியே. ஒவ்வொருவரும் அன்போடு கூட பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா, உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைகட்டும் அப்பா. நீராழுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஜீவ தண்ணீரின் ஊற்றே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, நீரே எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே கண்மலை தண்ணீரினால் அப்பா நீர் திருப்தியாக்கின தேவன், அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன் அப்பா. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராவியை ஊற்றும், வாரும் தூய ஆவியே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நிரப்புவதாக. நீர்
நீராழுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையால் ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என் மேல் ஆளுகை செய்யும் அப்பா, எங்கள் மேல் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. சர்வ வல்லவருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும், சர்வ வல்லவருடைய அற்புதம் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் அப்பா, ஒவ்வொருவர் மேலும் அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் பிரியம் நீரே, எங்கள் பிரியம் நீரே. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, பிரியவரே, எங்கள் பிரியம் நீரே. வாரும் தூய ஆவியே, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த வேளையில எல்லா நுகங்களும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் நீராழுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீராழுகை செய்யும், நீராழுகை செய்யும், நீராழுகை செய்யும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரலோக பாஷையில சர்வ வல்லவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று சொல்லுவோமே. சர்வ வல்லவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவோமே. பரலோக பாஷையில ஒருமனப்பட்டவர்களாய் நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே சொல்லுவோம். நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. ஒவ்வொருவரும் எழுந்து நின்று சொல்லுவோமே. நினைவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே,
எங்கள் நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், எங்கள் வாஞ்சையெல்லாம் அப்பா நீர் ஒருவராய் ஆண்டவரே இருப்பதாக. வேற எந்த எண்ணமும் அப்பா, வேற எந்த செயல்களும் அப்பா, மாம்ச எண்ணம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆவியின் சிந்தையை எங்களுக்கு தாங்கன்னு கேட்போமே. ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, மனவாட்டியாகிய எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, மனவாட்டியே, என் மனவாளியே என்று எங்களை அழைத்தவரே. உயிரே சொல்லுவோம், ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உயிரே நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம். வாலிப பிள்ளைங்க உணர்ந்து சொல்லுவோம், என் வாஞ்சையெல்லாம் நீராய் இருப்பதாக என்று சொல்லுவோமே. உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. உம்மோடு நாங்கள் நடக்கணும் அப்பா, உம்மோடு நாங்கள் பழகணும் அப்பா. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் பிராணமைன 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 இயேசு, நான் பிராணமைன 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 இயேசு, நான் ప్రాణమైన యేసు, నా ప్రాణంలోనే కలిసి నా ప్రాణమానే నిన్నే స్తుతింతున్.
ஒவ்வொருவரையும் மூடுவதாக. அன்று சீனாய் மலையை மூடின வல்லமை கர்த்தருடைய பிரசன்னம் இன்று இந்த துதியின் ஆலயத்தை மூடுவதாக. உடைய பிரசன்னத்தினால் அப்பா, உடைய மகிமையினால் இந்த ஆலயம் முழுவதையும் ஆண்டவரே நீர் நிரப்பும் ஆண்டவரே. உடைய வல்லமையினால நிரப்புங்க, உடைய ஆவியினால நிரப்புங்கப்பா, உடைய அக்கினியினால நிரப்பும் அப்பா. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒவ்வொருவரும் சொல்லுவோம், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் அக்கினியினால் ஆசீர்வதிப்பாராக. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரின் ஊற்றே ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நிரப்பும் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஓடச் செய்கிற தேவன், தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் அப்பா. எங்கள் மேன்மையா பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீரென்றும் ராஜா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்றும் குறைவே இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக ஒவ்வொருவரும் சொல்லுவோமே அல்லேலூயா என்று. பரலோக பாஷையில சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவோம். உண்மை எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே. ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு மேன்மை அப்பா. உம்மை பாடுவதே ஆண்டவரே எங்களது பாக்கியம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உயர்த்துவதே ஆண்டவரே எங்களுக்கு மேன்மை அப்பா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. உடைய கிருபையை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் அப்பா. உடைய தயவை குறித்து, உடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் பாடுவோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக நதியாக சொல்லுவோம், வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆவியில நிறைந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இந்த வேளையில் நம்முடைய வல்லமையினால, நம்முடைய ஆவியினால, நம்முடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் என்று. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. சொல்லுவோம், வறுமையா போதகரே. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொருவரும் சர்வ வல்லவருடைய ஆவியை இந்த வேளையில பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியை இந்த வேளையில ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னது போல விசுவாசித்த அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோமே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், நம்ம பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, வாங்க ஆண்டவரே, போதகரே, எங்கள் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்டது போல ஆண்டவரே, வற்றாத ஜீவ நதியாக எங்க உள்ளத்துல வாங்க. ஓ தாகம் உள்ளவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரை அன்போடு கூட அழைப்போம். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் வாஞ்சியோடு விருப்பத்தோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவும் போதாது. நீச்சல் ஆழத்தை எங்களுக்கு கட்டளையிடும் அப்பா, உமக்குள்ளாக மூழ்கி ஆவியானவரே, உமக்குள்ளாக மூழ்கி ஆண்டவரே உன்னதமான அனுபவத்தை அடைய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே,
வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஒவ்வொருவரும் கேட்போம், வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஒவ்வொருவர் மேலும் வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கேட்போம், வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக எங்க உள்ளத்துல வாங்கப்பா. வற்றாத ஜீவ நதியாக ஒவ்வொருவரும் கேட்போம், வற்றாத ஜீவ நதியாக. ஒவ்வொருவர் மேலும் வற்றாத ஜீவ நதியான பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் போகுமெல்லாம் அப்பா ஆரோக்கியம் அப்பா, நீர் பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் அப்பா, நீர் செல்லும் இடமெல்லாம் மாறுதல் அப்பா, நீர் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு என்று பார்க்கிறோம் அப்பா. வற்றாத நதியாக எங்க உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுவோமே. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, அபிஷேகம் அப்பா, பனியை போல மலையை போல ஆண்டவரே ஜீவ நதியாக ஒவ்வொரு உள்ளத்துல பாய்ந்தோடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கட்டுகளும் கயிறுகளும் நுகங்கள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, எல்லா பரிசுத்த குறைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகி ஓடுவதாக. பிசாசின் கிரியைகள், அந்தகார சங்கிலிகள் அப்பா, எல்லா பிசாசின் நுகங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. எல்லா கட்டுக்கள் ஆண்டவரே, எல்லா கயிறுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. எல்லா வியாதிகள், ரோகங்கள், சமாதான குலைச்சல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொன்னது போல இந்த வேளையில ஒவ்வொருவரும் சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அமருங்கள்.